ஹை ஃப்ரெண்ட்ஸ், வன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கலைச்செல்வி, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சு, அதாவது தள்ளுவண்டி ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வேலூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்த வீடு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க லவ் பண்ணி தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவர் போய் 10 வருஷம் ஆகுதுங்க. எங்கே இருக்கிறாருன்னு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அப்பா அம்மா சைடும் இவங்களை ஏற்றுக்கலாங்கிறதுனால இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணுங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை இதெல்லாம் கொஞ்சம் விற்று எடுத்துகிட்டு அவருடைய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சுசீலா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலே தான் வரனை எதிர்பார்க்குறாங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக சின்னதாக ஒரு ஓட்டு வீடு மட்டும்தாங்க இருக்குது. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. ஸோ அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. தம்பியும் திருமணமாகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. பட் இவங்கெல்லாம் யாரும் கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். ஸோ இவங்களுடைய அப்பாவும் இப்போ உடல்நிலை சரியில்லாதனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் இவங்கள டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க திருமணமே வேணான்னு தனிமையில் தான் வசிச்சிட்டு இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க முடிஞ்ச அளவு இதே ஜாதியிலே வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவச வரன்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.